பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 6 கணிதத்தில 3ஆம் தவணை பரீட்சைக்கான மீட்டல் என்கிற வகையில கடந்த கால வினாத்தாள்களில் இருக்கக்கூடிய கேள்விகளை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு பகுதி 2 வினாக்களை நாங்கள் பார்க்கலாம். முதலாவது வினா, மாணவன் ஒருவன் காலை 9 மணி முதல் காலை 10 மணி வரை வீதி ஒன்றில் சென்று வாகனங்களின் வகைகளை கணக்கெடுப்பு செய்தான். ஒரு வாகனம் தன்னை கடக்கும் போது அந்த வாகன வகைக்கு எதிரே தரவுக்குறி மூலம் பின்வரும் அட்டவணையில் பதிவு செய்தான் என்ற ஒரு தரவொண்ட தந்திருக்குது. அதை நாங்கள் எழுத தேவையில்லை, அட்டவணையை மட்டும் செய்வோம். வாகன வகை, மாணவன் ஒருவன் காலை 9 மணி முதல் காலை 10 மணி வரை வீதி ஒன்றில் சென்று வீதி ஒன்றில போய்கொண்டிருந்த வாகன வகைகளை கணக்கெடுப்பு செய்கிறார். ஒரு வாகனம் தன்னை கடக்கும் போது அந்த வாகன வகைக்கு எதிரே வரவு குறி விட்டு இந்த அட்டவணையில பதிவு செய்யற அந்த அட்டவணை தான் இப்ப தரப்பட்டிருக்குது. வாகன வகை, வாகனங்கள் வரவு குறி மூலம் காட்டப்பட்டிருக்குது. வரவு குறி மூலம் காட்டப்படுகிறது. அடுத்ததாக வாகனங்களின் எண்ணிக்கை. மாணவனை கடந்து சென்ற வாகன வகைகள் கீழே தரப்படுகிறது. அந்த காரானது மாணவனை கடந்து சென்ற தடவைகளின் எண்ணிக்கையை வரவு கூறி மூலம் அந்த மாணவன் பதிவு செய்திருக்கிறார். இவ்வாறு அடுத்தது வேன். அடுத்ததாக உந்துருளி. இறுதியாக ஈருருளி. மாணவன் காலை 9 மணி முதல் காலை 10 மணி வரை வீதி ஒன்றில் தன்னை கடந்து சென்ற வாகன வகைகளை கணக்கெடுப்பு செய்து இவ்வாறு வரவு கூறி மூலம் பதிந்திருக்கிறார். இந்த அட்டவணையை வச்சு நாங்கள் வாகனங்களின் எண்ணிக்கையை காண போறோம். கடந்து சென்ற வாகன வகைகள் தெரியுது. கார், வேன், உந்துருளி, ஈருருளி. அவற்றின் எண்ணிக்கை வரவு குறி மூலம் காட்டப்பட்டிருக்குது. வரவு குறி மூலம் காட்டப்பட்ட இந்த எண்ணிக்கையை நாங்கள் இந்த அட்டவணையில் இந்த நிரல்ல பூர்த்தி செய்ய போறோம். வரவு குறி மூலமாக காட்டப்பட்ட தகவல்களை எண்ணிக்கையாக இங்கே நாங்கள் பூர்த்தி செய்ய போறோம். முதலாவது கேள்வி என்ன?
அட்டவணையில் எண்ணிக்கைக்குரிய நிரல் பகுதியினை பூர்த்தி செய்க. அப்படி என்றால் இந்த எண்ணிக்கை இந்த பகுதியை பூர்த்தி செய்ய வேணும், எண்ணி பூர்த்தி செய்வோம். கார் சென்ற தடவைகளின் எண்ணிக்கையை பார்க்கிறோம். 1 2 3 4 5. எப்பவுமே வரவுக்குறி மூலமாக முதலாவது சாய்வான கோடு, இரண்டாவது சாய்வான கோடு, மூன்றாவது சாய்வான கோடு, நான்காவது சாய்வான கோடு, ஐந்தாவது கோடு இப்படி குறுக்காக காட்டப்பட்டிருக்கும். அப்ப இதன் மூலம் எத்தனை எண்ணிக்கை காட்டப்படுது? 5. 5 முறை கார் சென்றிருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அப்ப கார் சென்ற தடவைகளின் எண்ணிக்கை 20 முறை. அடுத்ததாக வேன் சென்ற தடவைகளின் எண்ணிக்கையை எண்ணலாம். இது இப்படி ஒரு வரவுக்குறி இருந்தால் இதன் மூலம் 5 எண்ணிக்கை காட்ட எண்ணிக்கையாக 5 குறிக்கப்படுகிறது என்று எங்களுக்கு தெரியுது. இப்போ வேன் சென்ற தடவைகளின் எண்ணிக்கை நேரம் 5 10 15. அடுத்ததாக உந்துருளி சென்ற தடவைகள் நேரம் 5 10 15 20 25. இறுதியாக ஈருருளி சென்ற தடவைகளின் எண்ணிக்கை நேரம் 5 10 15 20 25 30. இவ்வாறு வாகனங்கள் சென்ற தடவைகளின் எண்ணிக்கையானது வரவுக்குறி மூலம் காட்டப்பட்டிருக்குது. அதனை நாங்கள் எண்ணிக்கையாக எழுதியிருக்கிறோம். இதனை தொடர்ந்து அடுத்த கேள்வி, இத்தரவுகளை காட்ட தொடர்ந்து அடுத்ததாக என்ன கேள்வி என்றால், இத்தரவுகளை காட்ட இந்த குறியீட்டை பயன்படுத்தலாம். அப்படி ஒரு வட்டத்தை பயன்படுத்தலாம். இத்தரவுகளை காட்ட இந்த குறியீட்டினை பயன்படுத்தி பட வரைவை வரைக. அதே நேரம் இந்த குறியீடானது 10 வாகனங்களை குறிக்கிறது என்று சொல்லி இருக்குது. இந்த அட்டவணையின் மூலம் காட்டப்பட்ட தரவுகளுக்கு உரிய பட வரைவினை நாங்கள் வரைந்து காட்ட வேணும். பக்கத்திலேயே வரையலாம். பட வரைபண்டா என்ன? படத்தின் மூலமாக, உருவின் மூலமாக அல்லது குறியீட்டை பயன்படுத்தி தரவுகளை குறிச்சு காட்டக்கூடிய முறைக்குத்தான் படவரைவு முறை என்று பெயர். அப்ப இந்த தரவுகளுக்கு ஒத்த படவரைவினை வரைக. படவரைவினை வரைவதற்கு இந்த குறியீட்டினை பயன்படுத்துக. வட்டம் மாதிரி இருக்கிற இந்த உருவை பயன்படுத்த சொல்லி இருக்குது. இந்த குறியீட்டினால் 10 வாகனங்கள் குறிக்கப்பட வேண்டும் என்று கேள்வியில தந்திருக்குது. இப்ப இதுக்கு பக்கத்திலேயே நாங்கள் படவரைவை கீறி காட்டுவோம். படவரைவு. இந்த வாகனங்களின் எண்ணிக்கைக்குரிய எண்ணிக்கையை படவரைவில் குறிச்சு காட்ட போறோம். படவரைவில் குறிச்சு காட்டும் பொழுது ஒரு குறியீடானது 10 வாகனங்களை குறிப்பதாக நாங்கள் எடுத்துக்கொண்டு வரைவை கீற வேணும். அப்ப பாருங்க, அந்த மாணவனை கார் கடந்து சென்ற தடவைகளின் எண்ணிக்கை 20 கார்கள் கடந்து சென்றிருக்கு அவரை. ஆகவே இந்த 20 படவரைவில குறிச்சு காட்டுவோம். ஒரு குறியீடானது 10 வாகனங்களை குறிக்கிறது. அப்ப 20க்கு நாங்கள் எத்தனை குறியீட்டை பயன்படுத்த வேணும்? 2 குறியீட்டை பயன்படுத்த வேணும். 2 வட்டங்களை கீறி காட்டுவோம். 20 என்பதனை குறிப்பதற்காக இந்த குறியீட்டில் இந்த உருவில் 2 உருக்களை பயன்படுத்தி படவரைவை நாங்கள் கீறி காட்டுறோம். அடுத்தது 15 வேன்கள் அந்த மாணவனை கடந்து சென்றிருக்குது. அப்ப 15ஐ படவரைவில் காட்டுவதற்காக ஒரு குறியீடு 10 வாகனங்களை குறிக்குது. அப்ப 15 வாகனங்களை குறிக்க வேணும். 10 வாகனங்களுக்காக ஒரு குறியீட்டை பயன்படுத்துவோம். மீதி 5 வாகனங்கள். அப்ப ஒரு முழு குறியீடானது 10 வாகனங்களை குறிக்குது. அப்ப 5 வாகனங்களை குறிப்பதற்காக
இந்த உருவின் அரைவாசியை கீழே காட்டுவான். இந்த உருவினுடைய அரைவாசி, அரை பங்கு. 5 வாகனங்களை குறிப்பதற்காக இந்த உருவின் அரை பங்கினை வரைந்து காட்ட வேணும். அதே 10 கிரீட்டம் இருந்த அரைவாசி 15. அடுத்ததாக உந்துருளி 25 உந்துருளிகள் சென்றிருக்குது. அப்போ 25 உந்துருளிகளையும் காட்டுவதற்காக முதல் 10 குறிக்க ஒரு குறியீட்டை பயன்படுத்துவோம். 2வது 10 20 என்பதை குறிக்க 2 குறியீட்டை பயன்படுத்துவோம். 20ஓட இன்னும் ஒரு 5 சேர்க்க வேணும். 5 என்பதை காட்டுவதற்காக அரைவாசி, அரை பங்கு குறியீட்டினை பயன்படுத்துகிறோம். 25. அடுத்தது ஈருருளி 30 ஈருருளிகள் மாணவன கடமை சென்றிருக்குது. 30 ஈருருளிகளை படவரைவின் மூலமாக காட்டுவோம். 10, 20, 30. ஆகவே இவ்வாறு படவரைவின் மூலமாக நாங்கள் இந்த தரவுகளை குறித்து காட்டியிருக்கிறோம். முதலாவது வரவுக்குறி மூலமாக கேள்வியில தந்திருந்தது, அதற்கு பொருத்தமான எண்ணிக்கையை எழுதியிருந்தால் தொடர்ந்து படவரைவின் மூலமாக குறித்து காட்டியிருக்கிறோம். இனி இந்த தரவுகளை வச்சுக்கொண்டு கொஞ்சம் வினாக்கள் உங்களிடம் கேட்கப்படுகிறது. அந்த வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிக்க வேண்டும் என்று பார்ப்போம். முதலாவது வினாவும், அன்றைய தினம் மாணவன் கணக்கெடுப்பு செய்த நேரத்தில் பயணித்த மொத்த வாகனங்கள் எத்தனை? முதலாவது வினா என்ன? அன்றைய தினம் மாணவன் கணக்கெடுப்பு செய்த நேரத்தில் பயணித்த மொத்த வாகனங்கள் எத்தனை? மொத்த வாகனங்கள் எத்தனை என்று காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? இந்த வாகனங்களின் எண்ணிக்கையை கூட்ட வேணும். 20 கார்கள் சென்றிருக்குது, 15 வேன்கள் சென்றிருக்குது, 25 உந்துருளிகள் சென்றிருக்குது, 30 ஈருருளிகள் சென்றிருக்குது. இந்த மொத்த வாகனங்களின் எண்ணிக்கையை நாங்கள் வாகனங்களின் எண்ணிக்கையை கூட்டினோம்டா அன்றைய தினம் பயணித்த மொத்த வாகனங்கள் இந்த எண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்கும். கூட்டுவம் 20, 15, 35, 35, 25, 60, 60, 30, 90. மொத்தமாக அன்றைய தினத்தில் பயணித்த மொத்த வாகனங்களின் எண்ணிக்கை 90 ஆகும். இரண்டாவது வினா அதிக அளவு பயணித்த வாகன வகை எது? இரண்டாவது வினா அதிக அளவு பயணித்த வாகன வகை எது? அப்ப இதுல வாகனங்களின் எண்ணிக்கையில எந்த வாகனங்களின் எண்ணிக்கை அதிக தடவைகள் வந்திருக்குது என்று பார்ப்போம். அந்த வாகனம் தான் அதிக அளவு பயணித்த வாகன வகை. கார் 20 கார்கள் போயிருக்கு, 15 வேன்கள் போயிருக்குது, 25 உந்துருளிகள் போயிருக்குது, 30 ஈருருளிகள் போயிருக்குது. எந்த வாகனம் அதிக அளவு பயணிச்சிருக்குது? ஈருருளி. அதிக அளவு. இரண்டாவது வினா அதிக அளவு பயணித்த வாகன வகை எது? ஈருருளி. மூன்றாவது வினா பயணம் செய்த கார்களின் எண்ணிக்கைக்கும் ஈருருளியின் எண்ணிக்கைக்கும் இடையிலான விகிதத்தை எளிய வடிவில் எழுதுக. பயணம் செய்த கார்களின் எண்ணிக்கைக்கும் ஈருருளியின் எண்ணிக்கைக்கும் இடையிலான விகிதத்தை எளிய வடிவில் எழுதுக. முதலாவது என்ன சொல்? கார்களின் எண்ணிக்கைக்கும் ஈருருளியின் எண்ணிக்கைக்கும், கார்களின் எண்ணிக்கைக்கும் ஈருருளிகளின் எண்ணிக்கைக்கும் இடையிலான விகிதத்தை எளிய வடிவில் எழுத வேண்டும். முதலாவது யார் எழுத வேணும்? கார். எத்தனை கார்கள் போயிருக்குதுன்றதை முதலாவது எழுத வேணும். தொடர்ந்து ஈருருளி, எத்தனை ஈருருளி சென்றிருக்குது என்பதை இரண்டாவதாக எழுத வேணும். பயணம் செய்த கார்களின் எண்ணிக்கைக்கும் ஈருருளியின் எண்ணிக்கைக்கும் இடையிலான விகிதத்தை எளிய வடிவில் எழுதுக. அப்ப பயணம் செய்த கார்களின் எண்ணிக்கை 20 முதலாவது எழுதுவோம். பயணம் செய்த ஈருருளிகளின் எண்ணிக்கை
30 ஈருருளிகள் எண்ணிக்கை இரண்டாவதாக எழுதுகிறோம். விகிதத்தில் எழுத வேணும். ஆகவே என்னென்று எழுதுறது, விகித குறியீட்டை பயன்படுத்தி எழுத வேணும். 20 இது விகித குறியீடு 20 30க்கு 20 விகித குறியீடு 30 என்பதை என்னென்று வாசிப்போம். 20 30க்கு என்று வாசிப்போம். இதனை எளிய விகிதத்தில் எளிய வடிவத்தில் எழுதுக. நாங்கள் கார்களின் எண்ணிக்கையை ஈருருளிகளின் எண்ணிக்கையை விகிதமாக எழுதியிருக்கிறோம். இனி இவற்றினுடைய விகிதத்தை எளிய வடிவில் எழுதுவோம். எளிய வடிவம் என்றால் இன்னும் சுருக்க வேணும். ஒரே எண்ணால 2 ஆளையும் வகுபடக்கூடிய 2 எண்களாலையும் வகுபடக்கூடிய ஒரே எண்ணால பிரிச்சமெண்டா எளிய விகிதத்துக்கு மாறிவிடும். 2ஐயும் நாங்கள் 10ஆல பிரிப்போம். 20 10ஆல பிரிபடும், 30 10ஆல பிரிபடும். பிரிச்சமெண்டா 20 10ஆல பிரிச்சமெண்டா 2, 30 10ஆல பிரிச்சமெண்டா 3. ஆகவே எளிய வடிவம் என்ன, 2 3க்கு. பயணம் செய்த கார்களின் எண்ணிக்கைக்கும் பயணம் செய்த ஈருருளிகளின் எண்ணிக்கைக்கும் இடையிலான விகிதத்தை எளிய வடிவில எழுதி காட்டியிருக்கிறான். அடுத்ததாக இரண்டாவது வினா. குமரன் தனது வீட்டிலிருந்து பிற்பகல் குமரன் தனது வீட்டிலிருந்து பிற்பகல் 3 மணிக்கு புறப்பட்டு புறப்பட்டு 25 நிமிடங்களில் பேருந்து தரிப்பிடத்தை அடைந்தான். 25 நிமிடங்களில் பேருந்து தரிப்பிடத்தை அடைந்தான். குமரன் தனது வீட்டிலிருந்து பிற்பகல் 3 மணிக்கு புறப்பட்டு 25 நிமிடங்களில் பேருந்து தரிப்பிடத்தை அடைந்தான். முதலாவது வினா. குமரன் வீட்டிலிருந்து புறப்பட்ட நேரத்தை வீட்டிலிருந்து புறப்பட்ட நேரத்தை சர்வதேச நியம முறைப்படி எழுதுக. சர்வதேச நியம முறைப்படி எழுதுக. குமரன் வீட்டிலிருந்து புறப்பட்ட நேரத்தை சர்வதேச நியம முறைப்படி எழுதுக. குமரன் வீட்டிலிருந்து புறப்பட்ட நேரம் என்ன, பிற்பகல் 3 மணி. இந்த நேரத்தை நியம முறையில் எழுத சொல்லி கேட்டிருக்குது. அப்ப வீட்டிலிருந்து புறப்பட்ட நேரம் என்ன நேரத்துல தரப்பட்டிருக்குது, 12 மணித்தியால கடிகார நேரத்துல தரப்பட்டிருக்குது.
பிற்பகல் 3 மணி என்று தரப்பட்டிருக்குது. இதை நாங்கள் நியம நேரத்தில் எழுத வேணும். ஆகவே என்ன செய்ய வேணும்? பிற்பகல் முற்பகல் என்ற நேரம் வந்ததென்றா அந்த நேரத்தை அப்படியே எழுதுவோம். முற்பகல் நேரங்கள் வரும் பொழுது நியம முறையில் எழுதும் போது அதனை அப்படியே எழுதுவோம். முற்பகல் என்னும் போட மாட்டோம், மணி என்னும் போட மாட்டோம். ரெண்டுக்கும் மணிக்கும் நிமிடத்துக்கும் இடையில 2 டாட் போடுவோம். ஆனா பிற்பகல் என்ற நேரம் வந்திருந்ததுண்டா அந்த நேரத்தோட 12 மணிக்கு ஆகத்தை நாங்கள் கூட்டி எழுதுவோம். 0:0:15 மணி. 15 மணி என்பதனை நியம முறையில் எப்படி எழுதலாம்? 15 மணி. நியம முறையில சர்வதேச நியம முறையில் எழுதும் பொழுது பிற்பகல் முற்பகல் போடக்கூடாது, மணியும் போட தேவையில்லை. முற்பகலாக இருந்தால் அந்த நேரத்தை அப்படியே இவ்வாறு எழுத வேண்டும். மணிக்கும் நிமிடத்துக்கும் இடையில இந்த 2 டாட் போட்டு எழுத வேண்டும். பிற்பகல் நேரமாக இருந்தால் அந்த மணித்தியாலத்தோட அந்த நேரத்தோட 12 மணித்தியாலத்தை கூட்டி எழுதலாம். 2வது வினா, பேருந்து தரிப்பிடத்தை அடைந்த நேரம் யாது? பேருந்து தரிப்பிடத்தை அடைந்த நேரம் யாது? பேருந்து குமரன் தனது வீட்டிலிருந்து புறப்பட்டு பேருந்து தரிப்பிடத்தை எத்தனை மணிக்கு அடைந்தார் என்று கேட்டிருக்குது. பேருந்து தரிப்பிடத்தை அடைந்த நேரம் யாது? அடைந்த நேரத்துக்கு என்ன செய்ய வேணும்? குமரன் வீட்டில இருந்து புறப்பட்டு 25 நிமிடங்களில் பேருந்து தரிப்பிடத்தை அடைகிறார். இப்ப பேருந்து தரிப்பிடத்தை அடைந்த நேரம் என்னவாக இருக்கும்? 3 மணிக்கு வீட்டில இருந்து புறப்படுற. பிற்பகல் 3 மணிக்கு வீட்டில இருந்து புறப்பட்டு 25 நிமிடங்களில் பேருந்து தரிப்பிடத்தை அடைகிறார். அப்ப பிற்பகல் 3 மணியோட 25 நிமிடங்களை கூட்டுவாங்க. பிற்பகல் 3:25 மணிக்கு குமரன் பேருந்து தரைப்படத்தை வந்து அடைந்திருப்பார். பிற்பகல் 3:25 மணிக்கு பேருந்து தரைப்படத்தை அடைந்திருப்பார். 25 நிமிஷத்தை கூட்டினோம்ன்றா சரி. அடுத்த கேள்வி 3வது வினா, அவன் பேருந்தில் செல்வதற்கு குமரன் பேருந்தில் செல்வதற்கு மேலும் நிமிடங்கள் காத்திருக்க வேண்டி இருந்தது. குமரன் பேருந்தில் செல்வதற்கு மேலும் நிமிடங்கள் காத்திருக்க வேண்டி இருந்தது. மேலும் நிமிடங்கள் காத்திருக்க வேண்டி இருந்தது. காத்திருக்க வேண்டி இருந்தது. அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டு பேருந்தில் செல்வதற்கு எடுத்த மொத்த நேரத்தினை அட்சர கணித கோவையாக எழுதுக. பாருங்கோ, குமரன் பேருந்தில் செல்வதற்கு மேலும் நிமிடங்கள் காத்திருக்க வேண்டி இருந்தது. கேள்வி என்ன கேட்டிருக்குது? அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டு பேருந்தில் செல்வதற்கு, பேருந்தில் ஏறுவதற்கு, வீட்டிலிருந்து புறப்பட்டு பேருந்தில் செல்வதற்கு எடுத்த மொத்த நேரத்தினை அட்சர கணித கோவையாக எழுதுக. வீட்டிலிருந்து புறப்பட்டு பேருந்தில் செல்வதற்கு எடுத்த மொத்த நேரம். குமரன் வீட்டில இருந்து பிற்பகல் 3 மணிக்கு புறப்படுற. வீட்டில இருந்து புறப்பட்டு 3:25 மணிக்கு பேருந்து
தரிப்பிடத்தை வந்து அடைகிறார். பிறகு அவர் மேலும் டி நிமிடங்கள் காத்திருக்கிறார். அப்ப கேள்வி என்ன கேட்டிருக்குது? வீட்டிலிருந்து புறப்பட்டு பேருந்தில் செல்வதற்கு எடுத்த மொத்த நேரம் 3 மணிக்கு புறப்படுற 25 நிமிஷத்துல பேருந்து தரிப்பிடத்தை வந்து அடைகிறார். மேலும் டி நிமிடங்கள் காத்திருக்கிறார். பேருந்து வரது ஏறி போறேன். அப்ப இவ்வளவு நேரம் எடுத்திருக்குது. வீட்டிலிருந்து புறப்பட்டு பேருந்தில் செல்வதற்கு எடுத்த மொத்த நேரம் என்னவாக இருக்கும் என்று கேட்டிருக்குது. என்ன செய்ய வேணும்? 25 நிமிடம் பேருந்தின் தரிப்பிடத்தை வந்தடைய 25 நிமிடம் ஆயிருக்குது. அதோட டி நிமிடங்கள் காத்திருக்கிற. அப்ப ரெண்டையும் நாங்கள் என்ன செய்வோம்? கூட்டுவோம். 25 நிமிடங்கள் பேருந்து தரிப்பிடத்தை வந்து அடைய எடுத்து தேவைப்பட்டிருக்குது. பிறகு டி நிமிடங்கள் காத்திருக்கிறது. மொத்தமாக 25 சக டி நிமிடங்கள் அவர் பேருந்தில் ஏறுவதற்கு வீட்டிலிருந்து புறப்பட்டு பேருந்தில் செல்வதற்கு எடுத்த மொத்த நேரம் 25 நிமிடங்களும் டி நிமிடங்களும். அப்ப 25 சக டி நிமிடங்கள் ஆகும். அட்சர கணித கோவையாக இவ்வாறு எழுதியிருக்கிறோம். அட்சர கணித கோவை என்றால் உங்களுக்கு தெரியும். தெரியா கணியம் அங்கு இடம்பெறும். தெரிந்த கணியம், தெரியா கணியம், கணித செய்கைகள், குறியீடுகள் இவற்றினை பயன்படுத்தி கோவையாக எழுதப்படும். 25 சக டி. டி என்பது தெரியா கணியம். இதனை தொடர்ந்து அடுத்த வினா விமான பயணத்தின் போது பயணி ஒருவருக்கு கட்டணமின்றி 40 கிலோ நிறைகளை கொண்ட பொருட்களை எடுத்து செல்வதற்கு அனுமதி வழங்கப்படும். அதாவது விமானத்தில செல்லக்கூடிய பயணி ஒருவருக்கு விமான பயணி ஒருவருக்கு அவர் விமானத்துல ஏறும் பொழுது அவரோட 40 கிலோ நிறைகளை கொண்ட பொருட்களை எடுத்து செல்லலாம் என அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. விமான பயணி ஒருவருக்கு விமானத்துல செல்லும் போது அவர் தன்னோட 40 கிலோ நிறைகளை கொண்ட பொருட்களை எடுத்து செல்லலாம் என அனுமதி வழங்கப்பட்டிருக்குது. தொடர்ந்து அவர் மேலதிகமாக கொண்டு செல்லும் ஒவ்வொரு கிலோகிராமுக்கும் இதை விட 40 கிலோவை விட மேலதிகமாக பொருட்களை கொண்டு செல்ல வேணும் என்று நினைச்சாரண்டா விமானத்துல செல்லக்கூடிய பயணி தன்னோட 40 கிலோகிராம் நிறைகளை கொண்ட பொருட்களை எடுத்து செல்லலாம் என அனுமதி வழங்கப்பட்டிருக்குது. இதை தவிர 40 கிலோவை தவிர மேலதிகமாக அவர் கொண்டு போக வேணும் என்று நினைச்சாரண்டா மேலதிகமாக கொண்டு செல்லக்கூடிய ஒவ்வொரு கிலோவுக்கும் ஒவ்வொரு கிலோகிராமுக்கும் 700 வீதம் செலுத்த வேணும். மேலதிகமாக கொண்டு செல்லக்கூடிய 1 கிலோ மேலதிகமாக கொண்டு செல்ல வேணும் என்றால் அவர் ரூபாய் 700 செலுத்த வேண்டும். மேலதிகமாக கொண்டு செல்லும் ஒவ்வொரு கிலோகிராமுக்கும் ரூபாய் 700 வீதம் செலுத்த வேணும். ஒரு மேலதிகமாக 41 கிலோ கொண்டு போக வேண்டும் என்றால் அவர் 700 ரூபாய் செலுத்த வேண்டும். ஏனென்றால் 40 கிலோகிராம் அவர் எடுத்து செல்லலாம். அதை விட 1 கிலோ கூட கொண்டு போகிறார். அப்போ 700 ரூபாய் செலுத்தலாம். 42 கிலோகிராம் கொண்டு போக போறார் என்றால் அவர் எவ்வளவு செலுத்த வேணும்? 1400 ரூபாய் செலுத்த வேணும். 1 கிலோவுக்கு 700 ரூபாய், 2 கிலோவுக்கு 1400 ரூபாய் மேலதிகமாக.
இவ்வாறு அனுமதிக்கப்பட்டிருக்குது. இது இப்படி என்ற தகவலை சொல்லிட்டு கேள்வி தரப்படுகிறது. பயணி எடுத்து செல்லக்கூடிய பொருள். பயணி 2 பயண பொதிகளை வச்சிருக்கிறார். அந்த விமானத்துல செல்லக்கூடிய பயணி 2 பயண பொதிகளை வச்சிருக்கிறார். எவ்வளவு நிறைவுடைய பயண பொதிகள் என்றா 17 கிலோ 300 கிராம், 13 கிலோ 700 கிராம். இப்ப பயணி அந்த விமானத்துல செல்லக்கூடிய பயணி 2 பொதிகளை கொண்டு போற. 2 பொதிகளினுடைய நிறை எவ்வளவு? ஒரு பொதியினுடைய நிறை 17 கிலோ 300 கிராம், இன்னொரு பொதியினுடைய நிறை 13 கிலோ 700 கிராம். அப்படி என்று தரவுகளை காண்பிட்டு முதலாவது கேள்வி கேட்கப்படுகிறது. அவர் இன்னும் கட்டணமின்றி எடுத்து செல்லக்கூடிய துணிவு யாது? அந்த பயணி அவர் இன்னும் கட்டணமின்றி எடுத்து செல்லக்கூடிய துணிவு யாது? பயணி கட்டணமின்றி இன்னும் எவ்வளவு துணிவுகளை எடுத்து செல்ல முடியும் என்று கேள்வி கேட்டிருக்குது. விமானத்துல செல்லக்கூடிய பயணி 40 கிலோ எடுத்துட்டு போகலாம். அதை விட கூட அவர் 1 கிலோ 700 ரூபாய் கொடுக்க வேணும். அந்த பயணி 2 பயண பொதிகளை வச்சிருக்கிற. ஒரு பயண பொதியினுடைய நிறை 17 கிலோ 300 கிராம், இன்னொரு பொதியினுடைய நிறை 13 கிலோ 700 கிராம். கேள்வி என்ன கேட்டிருக்குது? அவர் இன்னும் கட்டணமின்றி எடுத்து செல்லக்கூடிய துணிவு யாது? கட்டணம் இல்லாமல் இன்னும் எவ்வளவு தெளிவுடைய பொருட்களை அவர் எடுத்துட்டு போகலாம். அவர் என்ன செய்ய வேணும்? இந்த ரெண்டையும் நாங்கள் கூட்டி பார்க்க வேணும். தெளிவுகளினுடைய கூட்டல் தொடர்பான கேள்வி. கிலோகிராம் கிராம் என்று எழுதி கூட்டுவோம். 17 கிலோ 300 கிராம், 13 கிலோ 700 கிராம். ரெண்டையும் கூட்டுவோம். கூட்டினோம் என்றால் 300 700 1000 கிராம். 1000 கிராம் என்றால் 1000 கிராம் சமன் 1 கிலோ. 1000 கிராம் அப்படி 1 கிலோவாக அங்கால கொண்டு போவோம். இப்ப கிராமில் என்ன வரும்? 0 கிராம். எத்தனை கிலோ வருதுன்னு பார்ப்போம். 17 13 கூட்டினோம்னா 30, 30ஓட 1 கூட்டினோம்னா 31 கிலோ. அப்ப மொத்தமாக விமானத்துல செல்லக்கூடிய அந்த பயணி எவ்வளவு துணிவுடைய பொருட்களை எடுத்துட்டு போற? 31 கிலோவை கொண்டு போறார். விமான பயணி மொத்தமாக எடுத்து செல்லக்கூடிய மொத்த துணிவு எவ்வளவு? 31 கிலோ துணிவுடைய பொருட்களைத்தான் தன்னோட கொண்டு போறார். அப்ப அவர் இன்னும் கட்டணம் இல்லாமல் எவ்வளவு துணிவு எடுத்து செல்லலாம்? அவர் 40 கிலோ கொண்டு போகலாம். ஆனால் அவர் 31 கிலோவால் கொண்டு போறார். இப்ப இன்னும் அவர் எவ்வளவு கட்டணம் இல்லாமல் எவ்வளவு துணியுடைய பொருட்களை எடுத்துட்டு போகலாம் அப்படின்னா 40ல இருந்து 31 கழிப்போம். 40ல இருந்து 31 கழிச்சோம் என்றால் இன்னும் அவர் 9 கிலோகிராம் துணியுடைய பொருட்களை எடுத்துட்டு போகலாம். இன்னும் 9 கிலோ நிறையுடைய பொருட்களை அவர் கொண்டு போகலாம். முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி. அவர் 14 கிலோ திணிவுடைய மேலும் ஒரு பொதியை கொண்டு செல்ல வேண்டி இருப்பின் என்ன செய்ய போறார்? அவர் மேலும் இதோட 31 கிலோவோட மேலும் 14 கிலோ திணிவுடைய ஒரு பேக்கை கொண்டு போக வேணும்னா மேலும் 14 கிலோ நிறையுடைய இன்னும் ஒரு பேக்கை கொண்டு போக வேண்டி இருந்தால்
மேலதிகமாக அவர் செலுத்த வேண்டிய கட்டணம் எவ்வளவு என்று கேட்டிருக்குது. 2வது வினா, 31 கிலோ அவர் ஏற்கனவே எடுத்துட்டு போறார். இதை விட 14 கிலோ மேலதிகமாக கொண்டு போக நினைச்சிருக்கிறார். அப்படி என்ன அவர் இன்னும் எவ்வளவு காசு கொடுத்து இந்த பொருட்களை கொண்டு செல்ல முடியும் என்ற கேள்வி கேட்டிருக்குது. என்ன செய்ய வேணும்? அப்ப ஏற்கனவே அவர் 31 கிலோ கொண்டு போக 31 கிலோ துணிவுடைய 2 பேக்குகளை வச்சிருக்கிறார். இப்ப இன்னும் அவர் 9 கிலோ தான் கொண்டு போகலாம். ஆனால் அவர் எத்தனை கிலோ கொண்டு போக போறார்? 14 கிலோ கொண்டு போக போறார். அப்போ 9 விட எத்தனை கிலோ கூடுது? 14 கிலோவில இருந்து 9 கிலோவர்கள் 14 கிலோவில இருந்து 9 கிலோவை கழிச்சு பார்ப்போம். கழிச்சாமண்டா மீதி 5 கிலோ. அவர் அப்ப மேலதிகமாக 5 கிலோ துணிவுடைய பொருட்களை கொண்டு செல்ல உத்தேசித்திருக்கிறார். அப்ப மேலதிகமாக கொண்டு செல்லக்கூடிய 1 கிலோவுக்கு எவ்வளவு காசு கொடுக்க வேணும்? 700 ரூபாய் கொடுக்க வேணும். அப்ப மேலதிகமாக கொண்டு செல்லக்கூடிய 5 கிலோவுக்கு எவ்வளவு காசு கொடுக்க வேண்டி வரும்? 1 கிலோவுக்கு 700 ரூபாய். அப்படின்னா 5 கிலோவுக்கு 5 தர 700 சமன் 3500 ரூபாய். மேலதிகமாக 5 கிலோ துணிவுடைய பொருட்களை அவர் கொண்டு செல்ல வேண்டி வருது. அப்படி மேலதிகமாக 5 கிலோ துணிவுடைய பொருட்களை கொண்டு செல்ல வேணுமென்றால் அவர் எவ்வளவு காசு கொடுக்க வேணும்? அவ்வளவு பணம் செலுத்தி அந்த 5 கிலோவை கொண்டு போக வேணும். 3500 ரூபாய் செலுத்தி அந்த 5 கிலோவை கொண்டு செல்லலாம். அடுத்ததாக அடுத்த வினா, 27 காரணிகளை காண்க. இருபத்தி ஏழில் காரணிகளை எழுதும். காரணிகள் என்றால் என்ன? அதாவது ஒரு முழு எண்ணின் பெருக்கமாக உள்ள 2 முழு எண்கள். எந்த 2 எண்களை எல்லாம் பெருக்கும் பொழுது இந்த 27 கிடைக்குதோ அந்த 2 எண்களும் 27 காரணிகள் ஆகும். நாங்கள் 27 பெருக்கமாக அமையக்கூடிய 2 எண்களை எழுதுவோம். 1ஐயும் 27ஐயும் பெருக்கினோம்னா 27. அடுத்ததாக 2 வகுபடாது 27ஆல 3ஐயும் 9ஐயும் பெருக்கினோம்னா 27. 4 வகுபடாது 27ஆல 5 வகுபடாது 6 வகுபடாது மீதியின்றி வகுபடாது 7 வகுபடாது 8 வகுபடாது 9 வகுபடாது 3 தர 9 27. அப்ப 27 எந்த 2 முழு எண்களை பெருக்கும் பொழுது 27 கிடைக்குது என்று பார்க்கிறோம். 1ஐயும் 27ஐயும் பெருக்க 27 கிடைக்குது. 3ஐயும் 9ஐயும் பெருக்க 27 கிடைக்குது. ஆகவே நாங்கள் இப்படியே விட்டு விடக்கூடாது, எடுத்து எழுத வேணும். விடைய 27 காரணிகள். பெருக்கத்தை எழுதிட்டு கீழே விடைய எடுத்து எழுத வேணும். 27 காரணிகள் யாரெல்லாம்? 1, 27, 3, 9. இந்த 4 முழு எண்களும் 27 காரணிகள் ஆகும். அடுத்த வினா, 2 மூன்றாம் பலு தர
மூன்றினுடைய இரண்டாம் பலு இன் பெருமானம் காண்க. இரண்டினுடைய மூன்றாம் பலு தர மூன்றினுடைய இரண்டாம் பலுவின் பெருமானம் காண்க. இரண்டு பெருமானம் காணவும் சுட்டி குறிப்பீட்டுல இரண்டு சுட்டிகளினுடைய பெருக்கம் தரப்பட்டிருக்குது. இவற்றினுடைய பெருமானத்தை காணவும் ரெண்டிന്റെ மூன்றாம் பலு தர மூன்றிന്റെ രണ്ടാം பலு. ரெண்டிന്റെ மூன்றாம் பலு வேண்டாம். ரெண்டை எத்தனை முறை எழுத வேணும்? பெருக்கமாக 3 தடவை எழுத வேண்டும். 2 தர 2 தர 2. ரெண்டிന്റെ மூன்றாம் பலு வேண்டாம். 2ஐ 3 தடவைகள் பெருக்கமாக எழுத வேண்டும். தர மூன்றினுடைய இரண்டாம் பலு. 3ஐ 2 தடவைகள் பெருக்கமாக எழுத வேண்டும். ரெண்டிന്റെ மூன்றாம் பலு தர மூன்றிന്റെ രണ്ടാം பலு சமன் 2 3 முறை பெருக்கமாக எழுதியிருக்கிறேன். 3 2 தடவைகள் பெருக்கமாக எழுதியிருக்கிறேன். பெருக்கம் 2 தர 2 தர 2 8 3 தர 3